நாம் மூணாரில் உள்ள இடங்களெல்லாம் சுற்றி பார்த்துட்டு மறையூர் சின்னார் வழியாக உடுமலைப்பேட் போக போகிறோம். உடுமலைப்பேட்டில் நைட் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம டாப் ஸ்லீப் போக போகிறோம். இப்போ நம்ம உடுமலைப்பேட்டை போகிற வழியில் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது. அங்கே போயிட்டு அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம போக போகிறோம். அந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா வரையாடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆடு இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸ் அங்கே. அதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பார்த்துட்டு அங்கேருந்து நம்ம உடுமலைப்பேட்டை போகலாம். நாம் இப்போது எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கோட என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டோம். இது கடல் மட்டத்துலேருந்து 2000 மீட்டர் ஹைட்டில் இந்த எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கு. நம்மளோட ஓன் வெஹிக்கிள் ஆக்சுவலாக போக முடியாது. இங்கேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் மேலே நம்ம ட்ராவல் பண்ணணும். பட் மேலே நம்மளோட ஓன் வெஹிக்கிளில் போக முடியாது. கேரளா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொந்தமான பஸ் ஒன்று இருக்குது. அந்த பஸ்ஸில் தான் நம்ம போக முடியும். அதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெர் ஹெட் 200 ருபீஸும், சில்ட்ரனுக்கு அதாவது பிலோ 12 இயர்ஸ்க்கு உள்ள சில்ட்ரனுக்கு 150 ருபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. பிலோ 5 இயர்ஸ் நோ சார்ஜ். அதுமாதிரி கேமரா இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 50 ருபீஸ் எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணணும். நாம் டிக்கெட் எடுத்தாச்சு. அடுத்ததாக காரை பார்க் பண்ணுறதுக்காக கார் பார்க்கிங் உள்ள ஏரியாவுக்கு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம கார் பார்க் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துல தான் பஸ் நம்ம பார்க்கிங் ஏரியா இருக்குது. ஸோ அங்கே தான் போய் பஸ் ஏறி இங்கேருந்து நம்ம மேலே ட்ராவல் பண்ணணும். இங்கேருந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக ஒரு 20 மினிட்ஸ் டைம் ஆகும் நம்ம மேலே டாப்புக்கு போகிறது. அங்கே தான் ஆனைமுடி அப்படின்னு சொல்லிட்டு பீக் இருக்குது. இதுதான் சவுத் இந்தியாவோட ஹையஸ்ட் பீக். அங்கே தான் இப்போ நம்ம போக போகிறோம். நாம் எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் என்ட்ரன்ஸ்லேருந்து மேலே டாப் போகிற வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஒரு 20 மினிட்ஸ். இந்த 20 மினிட்ஸ் ட்ராவலுங்கிறது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்குள்ளே தான் நம்ம ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். பார்க்குறதுக்கு 2 பக்கமே பச்சை பசேல்னு பார்க்குறதுக்கு ரொம்பவும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இயற்கை அழகு அத்தனையும் கொட்டி கிடக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்த நம்ம சொல்லலாம். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு பச்சை போர்வையை உடுத்தின மாதிரி பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. போகிற வழியிலலாம் அங்கங்கே பார்த்திங்கன்னா அருவிகள்லாம் வழிஞ்சு போயிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. இந்த இடம் எப்படி நம்ம ரீச் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து மூணார் போகிற வழியில் சின்னார் மறையூர் வழியாக நம்ம மூணார் போகிற வழியில் மூணார்லேருந்து எக்ஸாக்டாக 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பார்க் அமைஞ்சிருக்கு. கடல் மட்டத்திலிருந்து 2000 அடி உயரத்தில் தான் இந்த எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கு. இந்த எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் வழியாக தான் சவுத் இந்தியாவோட மிக உயரமான சிகரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனைமுடிக்கு இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கே இன்னொரு முக்கியமான ஃபேமஸான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீல்கிரி தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வரையாடு தான் இங்கே மிகவும் ஃபேமஸான ஒரு விஷயமா இருக்குது. இதை பார்க்க தான் நாம் இப்போ ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இது போகிற வழியெல்லாம் வளைஞ்சி நெளிஞ்சு டீ எஸ்டேட்குள்ளார போகும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸே நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நாம் தேயிலை தோட்டத்துக்கு இடையே பூந்து போயிட்டு இருக்கும்போது இடையிடையே அருவிகள் சிற்றோடைகள் இதெல்லாம் நம்மளை கடந்து போயிட்டு இருந்ததை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதுவே ஒரு வித்தியாசமான அனுபவத்தை நமக்கு கொடுத்தது. இடையிடையே மேகமூட்டமும் நம்மளை தவழ்ந்தபடியே சென்று கொண்டிருந்தது. இது போகும்போது நமக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை தான் ஏற்படுத்தி கொடுத்துச்சு.
இந்த பயணத்தோட இறுதியாக நாம் சென்று சேர வேண்டிய இடத்தோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இங்கேருந்து ஆனைமுடி பீக்குக்கு போகிறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு நம்ம நடந்து போகணும். நம்ம நடந்து போகக்கூடிய தூரத்தில் தான் அந்த வரையாடுகள்னு சொல்லக்கூடிய நீல்கிரி தாரை நம்மளால் பார்க்க முடியும். நம்ம பார்த்துட்டே நம்ம மேலே அப்படியே போய் பார்த்துட்டு திரும்பி வரலாம். நாம் மேலே போகிறதுக்கு நடக்க ஆரம்பித்த கொஞ்சம் தூரத்துலையே நம்மளால் வரையாடுகளை நிறைய கூட்டமாக பார்க்க முடிஞ்சுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் அந்த நீல்கிரி தார் அப்படின்னு சொல்லக்கூடிய வரையாடுகள். எதையுமே தொட்டு நம்ம டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுக்கேன், அது அப்புறம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். இது மலை மேலே அப்படியே எவ்வளோ செங்குத்தாக இருந்தாலும் அப்படியே ஏறும். ஸோ அப்படி ஒரு அசாத்தியமான ஒரு திறமை இந்த ஆட்டுக்கு உண்டு. இந்த லொக்கேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நாம் மேலே நடந்து போக போக டெம்பரேச்சரோட அளவு குறைஞ்சிக்கிட்டே வர்றதை நம்மளால் ஃபீல் பண்ண முடிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் நல்ல குளிர்ச்சியாகவும் நம்ம ஃபீல் பண்ணோம். பார்த்திங்கன்னா அந்த மேக கூட்டங்கள்லாம் நம்மளை அப்படியே உரசிக்கிட்டு போகிற மாதிரியும், அந்த பனிமூட்டம் கீழேந்து மேல் நோக்கி வர்ற மாதிரியும் பார்க்குறதுக்கு கண்கொள்ளா காட்சியாக அவ்வளோ சூப்பராக இருந்தது. நாங்கள் ரசித்தபடியே போயிட்டுருக்கும்போது இடையிலே வரையாடுகளும் நிறைய நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அதை அப்படியே பார்த்து ரசிச்சுட்டு நாங்கள் தொடர்ந்து மேலே போய்கிட்டே இருந்தோம். நாம் மேலே நடந்து போயிட்டுருக்கும்போதே என் பையனுக்கு மட்டும் எங்கேருந்து தான் கண்ணுக்கு தெரியும்னு தெரியல, அட்டைப்பூச்சியும் அங்கங்கே நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அது அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சு போகிறத பார்க்கும்போதே நமக்கு ஒரு மாதிரி இருந்தது. ஏற்கனவே காந்தலூரில் எங்களுக்கு ஏற்பட்ட எக்ஸ்பீரியன்ஸே மறக்க முடியல. அடுத்தது இந்த இடத்துலையும் அட்டைப்பூச்சி பார்த்தோன்னே எங்களுக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு. நாம் இன்றைக்கி இரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கை சுற்றி பார்த்துட்டு அங்கே உள்ள அந்த நீல்கிரி தார்னு சொல்லக்கூடிய வரையாடுகளையும் பார்த்துட்டு நாம் இப்போ திரும்பி ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரம் நம்ம போனோன்னா ஆனைமுடி பீக்குக்கு போகலாம். ஆனால் நமக்கு டைம் ஆகிடுச்சு, திரும்ப நம்ம உடுமலைப்பேட்டை ரிட்டர்ன் ஆகிற சூழ்நிலையில் இருக்கிறனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு, ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் போனாலும் இதே மாதிரி தான் இருக்கும், அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம திரும்ப ரிட்டர்ன் ஆகிட்டுருக்கோம். இதோட இந்த வீடியோ முடிவுக்கு வருது. இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் முக்கியமான விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மீண்டும் ஒரு அழகான வீடியோவில் உங்களை நான் மீண்டும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை, டேக் கேர்.